சற்று நேர தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர், இந்த காலை பொழுதிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கின்ற நமக்கு என் ஆண்டவர் இன்றைக்கு தருகின்ற ஒரு இறை வார்த்தை, ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்திலே நாம் ஆயுதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பலவிதமான அழிவுகளை உருவாக்குகின்ற ஆயுதங்கள் ஏராளமாய் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். கத்தியிலிருந்து, கடப்பாறையிலிருந்து, ஈட்டி, வாள், துப்பாக்கியிலிருந்து அணுக்குண்டுகள் வரைக்கும் மனிதனுடைய அழிவை ஏற்படுத்துகின்ற ஏராளமான ஆயுதங்கள் நிரம்பி இருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாய் இருந்தாலும், அது எப்படிப்பட்ட வலிமை உள்ள ஆயுதமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட துல்லியமாய் குறிபார்த்து தாக்குகின்ற ஆயுதமாய் இருந்தாலும் அது வாய்க்காதே போகும். மகனே, நீ பயப்பட வேண்டாம். மகளே, நீ பயப்பட வேண்டாம். எந்த ஆயுதமும் உன்னை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். உங்களுக்கு விரோதமாய் யார் அந்த ஆயுதத்தை உருவாக்கினாலும் அந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஒருவேளை மனிதர்கள் ஆயுதங்களை உருவாக்கலாம். பொல்லாத பிசாசானவன் ஆயுதங்களை உருவாக்கி குடும்பங்களை சேதப்படுத்தலாம். இயற்கையின் சூழ்நிலைகள் ஆயுதங்களாய் மாறி நம்மை தாக்கலாம். உலகத்தின் அதிகாரங்கள் ஆயுதங்களாகி தாக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கலாம். உனக்கு விரோதமான ஆயுதம், உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஆயுதம், உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமான ஆயுதம், உன்னுடைய தொழிலுக்கு விரோதமான ஆயுதம், உன்னுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற ஆயுதம் இன்றைக்கு வாய்க்காமல் போகும். அது எப்படிப்பட்ட ஆயுதமாய் இருந்தாலும், யார் உருவாக்கின ஆயுதமாய் இருந்தாலும், இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தம், அந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அன்புக்குரியவரே, சில தினங்களுக்கு முன்னால இஸ்ரவேலுக்கும் காசா பகுதியில் இருக்கிற அந்த தீவிரவாத அமைப்புகளுக்கும் யுத்தம் நடந்ததை நாம் பார்த்தோம். பாலஸ்தீனா அந்த காசா பகுதியில் இருந்து ஏராளமான ஏவுகணைகள் இஸ்ரவேலுக்கு நேராய் வீசப்பட்டது. ஆனால் ஒன்றும் இஸ்ரவேல் தேசத்தில் விழவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஏவுகணைகளை தாக்கி அழிக்கின்ற அந்த ஏவுகணைகள் நடுவானத்தில் தானே இவர்கள் அனுப்புகின்ற அனைத்து ஆயுதங்களையும் செயல் இழக்க செய்துவிட்டது. அதை போலத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எதிரான எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கலாம். நாம் படிக்க கேட்ட அந்த வேத பகுதியிலே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே அந்த சவுலை குறித்தும் தாவீதை குறித்தும் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். சவுல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தெய்வ மனிதன். ஆனால் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டு ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை பிடித்து கொண்டது. அந்த ஆவி அவனை பிடிக்கிற பொழுது அவன் மிகுந்த வேதனை அனுபவிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே சவுலனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கும், அந்த பொல்லாத பிசாசின் நெருக்கடியில் இருந்து, பொல்லாத ஆவியின் நெருக்கடியில் இருந்து சவுலை பாதுகாக்கவும் தாவீது சுரமண்டலத்தை வாசித்து அவனுக்கு பக்கத்திலே நிற்கின்றதை பார்க்கலாம். ஆனால் அவன் மேலே, தாவீதின் மேலே சவுலுக்கு மிகுந்த எரிச்சல் இருந்தது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவன் கோலியாத்தை கொண்டு திரும்பி வருகிற பொழுது
அங்கிருந்த அந்த பெண்கள் பாடின பாட்டு, சவுலுக்கு 1000 தாவீதுக்கு 10,000 என்று வாழ்த்தி பாடினதினாலே அந்த பாடல் இவனுடைய உள்ளத்திலே எரிச்சலை உருவாக்கி கொண்டே இருந்தது. எப்படா தாவீதை நாம் தீர்த்து விட வேண்டும் என்று அவன் மனதிலே கங்கணம் கட்டி கொண்டுதான் இருந்தான். ஆனால் வெளியே தாவீதோடு சந்தோஷமாய் பேசுகிறான், சந்தோஷமாய் அவனை வரவேற்கிறான், சந்தோஷமாய் அவனை இசை மீட்டுவதற்கு அனுமதிக்கிறான். ஆனால் உள்ள மனசுக்குள்ள இவன் எப்படா இவனை அழித்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு அவன் இருக்கிறான். அன்புக்குரிய இந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்த உடனே அவனுக்குள்ள இருந்த அந்த ரகசிய திட்டம் மீண்டும் உயிர் பெறுகிறது. அவனுடைய எரிச்சல் உயிர் பெறுகிறது. சாதாரணமாய் மதுபானம் குடிக்கிற மனிதர்களை கவனித்தால் அவங்க மதுபானம் குடித்த உடனே அவங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளிப்படுவதை போல இந்த சவுலுக்குள்ள அவனுக்குள் இருந்த அந்த எரிச்சல் வெளிப்படுகிறது. தன்னுடைய சுகத்துக்காக, தன்னுடைய நன்மைக்காக இசைக்கருவியை மீட்டிக் கொண்டிருந்த தாவீது தன்னுடைய ஈட்டியை எடுத்து சுவரோடு இணைத்து குத்துவதற்கு அவன் 2 முறை முயற்சி செய்கிறான். அந்த வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 2 முறை அவனை கொல்லுவதற்காக ஈட்டி அந்த சின்ன அறைக்குள்ளே அவன் வீசுகிறான். சவுல் சாதாரணமானவன் அல்ல. தன்னுடைய ஈட்டியினால பல பேரை கொலை செய்வதற்கும் பல யுத்தங்களில் வெற்றி பெறுவதற்குமான ஆற்றல் பெற்றவன் தான் இந்த சவுல். ஆனால் ஒரு சின்ன அறைக்குள்ள அவன் வீசின அந்த ஆயுதம், அவனுடைய ஈட்டி குறிதவறி போனது. 2 முறை அந்த இடத்திலிருந்து தாவீது தப்பிக்கொள்ளுகிறதை பார்க்கலாம். 3ஆம் விசை ஒன்று கூட அந்த சவுல் தாவீதை கொலை செய்வதற்காக தன்னுடைய ஆயுதமாகிய ஈட்டியை அவன் வீசுகிறதை 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர், அவனுடைய ஆயுதம் அவன் திட்டமிட்டு குறிபார்த்து எறிந்த அந்த ஆயுதம் 3 தடவை வாய்க்கவில்லை. அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம். அதை போலத்தான் அன்பு மகனை மகளே, உனக்கு விரோதமான ஆயுதம் இன்றைக்கு வாய்க்காம போகும். எத்தனை சவுல்கள் உன்னை குறிபார்த்து எறிந்தாலும், ஒரு சின்ன அறைக்குள்ள உன்னை நெருக்கி அன்னை கொண்டு போடுவதற்காய் அவன் ஆயுதத்தை பிரயோகித்தாலும் அந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று ஆண்டவர் மிக தெளிவாய் இன்றைக்கு சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, வேதத்தின் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இந்த தாவீதை கொல்லுவதற்காக சவுல் எறிந்தானே அந்த ஈட்டி, அதனுடைய நிலைமையை நாம் பார்க்கிற பொழுது நாம் ஆச்சரியப்பட்டு போவோம். அன்புக்குரியவரே, தாவீதை கொல்லுவதற்காக சவுல் எறிந்த ஈட்டியினுடைய நிலைமையை திரும்ப நம்ம கவனித்து பார்க்கிற பொழுது கொஞ்ச காலத்துக்குள்ள அவன் எறிந்த ஈட்டி தாவீதனுடைய கரத்திலே வந்தது. அன்புக்குரிய அவன் அந்த சவுலும் அவனுடைய படை தளபதியாகிய அப்னேரும் தாவீதை தேடிக்கொண்டு ஒரு இடத்திலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள். சவுலும் அபிசாய் என்று சொல்லுகிறவனும் அந்த இடத்திலே போகிறாங்க. சவுல் நல்ல நெத்திரை, அவனுடைய ஈட்டியும் செம்பும் பக்கத்தில் இருக்கிறது. இப்பொழுது அந்த ஈட்டி அவன் தாவீது எடுத்துக்கொண்டான். எந்த ஈட்டியால அந்த சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சித்தானோ, காரணம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் எந்த ஈட்டி தாவீதின் மேல் எறியப்பட்டதோ அந்த ஈட்டி இப்போது தாவீதுக்கு கையில. தாவீது நினைச்சிருந்தா அந்த ஈட்டியால ஒரே குத்தாய் குத்தி அந்த சவுலை கொண்டு போட்டிருக்க முடியும். அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். அன்புக்குரிய, உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வீசப்படுகிறது, ஒரு நாள் வருகிற பொழுது அந்த ஆயுதத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளின் கரத்திலே கொடுப்பார். ஆனால் இந்த பகுதியை நாம் கவனிக்கிற பொழுது இந்த தாவீது அந்த ஆயுதத்தை எடுத்து சவுலை கொல்லல. அவன் சொல்றான், அது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், எனவே அவரை தொடக்கூடாது என்று சொல்லி
அந்த ஆயுதத்தை திரும்ப அவனிடத்திலே கொடுக்கிறான். 1 சாமுவேல் 26:11 சொல்லுகிறது, இப்போதும் அவன் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்து கொண்டு போவோம் என்றார். அந்த அபிஷாய் சொல்லுகிறான், ஒரே குத்தா குத்தி கொன்றுவோம். ஆனால் தாவீது அது சொல்லல. அவன் சொல்றான், அந்த ஈட்டியையும் இந்த தண்ணீர் செம்பையும் எடுத்து கொண்டு போவோம். 1 சாமுவேல் 26:22 அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி போகட்டும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தன்னை எறிந்த ஈட்டியை ஆண்டவர் தன்னுடைய கரத்தில கொடுத்தும், ஆனால் அவன் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னுடைய ராஜாவுக்கு எதிராய் அந்த ஈட்டியை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று அவருடைய கரத்திலேயே அந்த ஈட்டியை அவன் திரும்ப கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் தாவீதை கொல்லவில்லை, அவருடைய ஆயுதத்தை அவன் திரும்ப கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க, அந்த ஈட்டியினாலதான் தாவீது விழுந்து மரித்து போனான் என்று வேதத்திலே பார்க்கலாம். எந்த ஈட்டியை காரணம் இல்லாமல் தாவீதுக்கு விரோதமாய் வீசினானோ அந்த ஈட்டியிலே தான் அவன் சாய்ந்து கொண்டு கிடக்கிறான் என்று 2 சாமுவேல் 1:6 சொல்லுகிறது. அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன், அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தான், ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருக்கினார்கள். அவன் காயப்பட்டு எந்த ஈட்டியை தாவீதுக்கு விரோதமாய் வீசினானோ அந்த ஈட்டியிலே சாய்ந்து கிடக்கிறான். அந்த வாலிபனை கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான், நீ யார் என்று கேட்கிறான். சொல்றான், நான் எபிரேயன். அப்படியானால் பெலிஸ்தன் வந்து என்னை கொன்று போடாம நீயே என்னை வெட்டி கொன்று போடு என்று சொல்லி நான் இனி பிழைக்க மாட்டேன் என்று அந்த ஈட்டியிலே சாய்ந்து கொண்டு சவுல் சொல்லுகிறான். அன்புக்குரிய அவனுடைய அந்த முடிவு அந்த ஈட்டியோட முடிந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே, உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காமலே போகும். உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்காது, நீ பயப்படாத. உன்னுடைய குடும்பத்துக்கு எதிராய், உன்னுடைய பிசினஸுக்கு எதிராய், உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிராய், உன்னுடைய ஊழியத்துக்கு எதிராய், உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும் அது வாய்க்காம போகும், நீ பயப்படாத என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். எப்படி ஒரு தாவீதுக்கு விரோதமாய் சவுல் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்தானோ அந்த ஆயுதத்தை ஆண்டவர் அதே தாவீதனுடைய கரத்திலே கொடுத்தார். அவன் திரும்ப கொடுத்தான். சவுல் அந்த ஆயுதத்தினாலே மடிந்து போனான். உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காமல் போகும், நீ பயப்படாதே. மகளே, நீ பயப்படாதே. மகனே, நீ பயப்படாதே. உனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அது மனிதர் உருவாக்குகிற ஆயுதமாய் இருந்தாலும், பிசாசானவன் உருவாக்கும் ஆயுதமாய் இருந்தாலும், அதிகாரத்தால் வருகின்ற ஆயுதமாய் இருந்தாலும், இயற்கையின் சூழ்நிலைகள் உருவாக்குகின்ற ஆயுதமாய் இருந்தாலும் அது வாய்க்காமலே போகும், நீ பயப்படாதே. கர்த்தர் இன்றைக்கு சொல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம்மை வழி நடத்துவாராக. ஆமீன். நாம் யாவரும் எழுந்து நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிற 462வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தீவினை செய்யாதே மா சோதனையில் என்ற 462வது ஞான பாடலை
நிறைந்த பரலோக தந்தையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆம் அன்பின் தந்தையே, பல ஆயுதங்களினால் நாங்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் எங்கள் குடும்பம், பிள்ளைகள், தொழில், பணிகளுக்கு விரோதமாய் பல ஆயுதங்கள் தகவல் ஒரு விசை எங்களை கண்ணோக்கி பாரு. இன்றைக்கு நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர், உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும் என்று நீ சொல்லி அப்படியே செய்தவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகின்ற நாட்கள் எங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த நன்மைகளை தரட்டும். நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். நாங்கள் நினைப்பவைகள் நடக்கட்டும். ஒவ்வொரு செயலும் வெற்றிக்கு மேல் வெற்றியை காணட்டும். உலகத்தின் சகல நன்மைகளையும் நிறைவாய் பெற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது பண்புகளை பின்பற்றி உலகத்தில் வாழ உதவி செய்வீராக தகப்பனே. இந்த நல்ல நாளிலும் உமது திரு சமூகத்தில் அமர்ந்திருக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரு. உமது பிள்ளைகளுக்கு எதிரான ஆயுதங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு வாய்க்காமலே போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகளுக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். மிகுந்த சந்தோஷத்தோட நிறைவோடு ஆசீர்வாதமாய் வாழ அருள் தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உமது பரிசுத்த ஆலயத்தில் இருந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றோம். ஆசீர்வாதங்கள் தொடரட்டும், ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். வார்த்தையனும் ஆத்மத்தாலே போஷித்து வரப்பீரும். இப்போதும் தேடிக் கொண்டு மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுள் இன்றும் என்றுமான சதா காலங்கள் நம் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் தங்கியிருந்து நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வாய்க்காமல் போகச் செய்யும் சர்வ வல்ல இறைவன் உங்களோடு இருப்பாராக. இறைவன் அருளுக்கு